இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு பிரதர் சிவமுருகனை கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் முடிவு வேலையில தகப்பனே இங்க சிறு கூட்டமாய் கூடி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கோம் சாமி. இந்த கூட்டத்தை ஒன்று சேர்த்து ஆண்டவரே எங்களை சத்தியத்திலே வழிநடத்துகிற ஆண்டவரே அனிதா அக்கா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வரும் போதகரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க. சத்தியத்தின் மூலயமா நாங்க சத்திய கேட்டு நாங்கள் சத்தியத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காலில் வாங்கி இந்த காலில் விடாதபடி ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தின் நாளை வழி நடக்க எங்களை உதவி செய்யும் என்பதால் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் சாமி. கூடியிருக்கும் அனைவரையும் அனைத்து குடும்பங்களையும் பல பல இடங்களில் இருந்து கூடியிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நடப்பதாக. ஆமென். நன்றி சிவமுருகன். இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். இந்த பாடல் மூலம் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடம் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்றைய வேத வசனத்தை கேட்போம். இன்றைய வேத வசனம் சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். மேலும் ஒரு வசனம் எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம்ம அனைவரும் பகிர்ந்து கொள்ள ஒரு தாசுகுமாரை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்துல நம்ம எல்லாரும் ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக ஒன்று கூடுவதற்கு தேவன் தந்து நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் நம்மை கடந்த 2 மாதங்களும் அருமையாக வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை நாம் காண்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
கர்த்தர் நம்ம எல்லாருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் கொடுத்த சகல ஆசீர்வாதங்கள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய எல்லாவித ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாக. கர்த்தர் என்றென்றும் புகழப்படத்தக்கவர், அவருக்கே துதி உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு கூட்டத்திலும் இதுவரைக்கும் காமன் கிரவுண்ட், நமக்கும் மற்ற சபைகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பொதுவான சில காரியங்களை நாம் பாடமாக படித்தோம். சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், மற்றும் நம்முடைய எதிரி யார், சாத்தான், என்றெல்லாம் சில பொதுவான காரியங்களை படித்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு கடைசி பாடத்தை நாம் முடிக்க போறோம். We are completing the common ground by this evening. இன்று சாயங்கால கூட்டத்தோடு இந்த காமன் கிரவுண்ட் பாடங்களை முடிக்கிறோம். சரிங்களா? அதுல இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் என்றால், why church matters, a deeper look. ஏன் சபை முக்கியம், ஒரு ஆழமான பார்வை. பொதுவாக பாருங்க, எல்லாருமே சபைகளுக்கு போகிறோம், அப்படிதானே? எல்லா கிறிஸ்தவர்களும் சபைக்கு போகிறோம். சபை என்பது எதற்காக? இதான் இன்னைக்கு நம்முடைய பாடம். சங்கீதம் 122 முதலாம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று வாசிக்கும். எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தோடு நாம் தியானத்தை ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்க நல்ல தகப்பனே, இந்த மாலை பொழுதுக்காக நமக்கு நன்றி. அநேக பிள்ளைகள் இந்த கூட்டத்திலே ஒன்று கூடி வருவதற்கு கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த சில மாதங்களாக காமன் கிரவுண்ட் என்ற தலைப்பின் கீழே பொதுவான சில விஷயங்களை, கிறிஸ்தவத்தில் காணப்படுகிற சில பொதுவான காரியங்களை நாங்கள் பாடமாக படித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இன்றைக்கு கடைசியாக சபை கூடி வருதல், திருச்சபை ஐக்கியம் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் இன்னைக்கு படிக்க போறோம். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களோடு பேசும், எங்கள் எல்லாரையும் கர்த்தரோடும் சந்தியும். தகப்பனே, ஏன் சபை முக்கியம் என்பது குறித்ததான ஆழமான பார்வையை எங்களுக்கு இந்த நாளிலே தாரும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோடு எங்களோடு பேசுவாராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீ பெருக வேண்டும், நாங்கள் உமக்குள் எப்பொழுதும் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவத்துவமே ஒரு குடும்பம் தான். Godhead itself is a family. Godhead என்னது? பொதுவா மற்ற சபைகளை ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? திரித்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திரித்துவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா காட் ஹெட் என்று சொல்லுகிறது. தேவத்துவம் என்ற வார்த்தை வேதாமத்துல 3 இடங்களில் நாம் பார்க்கிறோம். So Godhead is a word referring to God the Father, God the Son and God the Holy Spirit. பிதாவையும் குமாரனையும் ஆவியானவரையும் குறிக்கிற ஒரு வார்த்தை தான் Godhead. பாருங்க, தேவத்துவமே ஒரு குடும்பம் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற இந்த அமைப்பு ஒரு குடும்பமே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, தேவதூதர்கள், இவர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் பரலோக திருச்சபை, ஹெவன்லி சர்ச். அதுபோல ஆதாம் ஏவாள் பூமியிலே முதல் குடும்பம். First family on earth was the family of Adam and Eve. ஆதாம் ஏவாள் பூமியிலே முதல் குடும்பம். ஆதாம் ஏவாள் தேவதூதர்கள் மற்றும் தேவன், இவர்கள் எல்லாரும் சேர்ந்ததுதான் பூமியில ஏதேனிலே முதல் திருச்சபை. பைபிள் படிக்கிறோம்ல, அது 3 அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சீங்கன்னா
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஆதாம் ஏவாள் தேவன் தேவதூதர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் பூமியிலே முதல் திருச்சபை. ஈடன் ஹோம் was the first church. ஏதேன் குடும்பம் இருந்துச்சே, ஆதாம் ஏவாள் குடும்பம், அதான் இந்த முதல் திருச்சபை. அன்பானவர்களே, அப்ப ஏன் இதை பார்க்கிறோம் அப்படின்னா, பரலோகத்துல திருச்சபை பிதா குமாரன் ஆவியானவர் தூதர்கள், பூலோகத்துல திருச்சபை ஆதாம் ஏவாள் தேவன் தேவதூதர்கள், பூலோக திருச்சபை. அப்ப என்ன பார்க்கிறோம்னா, God loves family, church family. குடும்பத்தை, சபை குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சபை குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். சபை ஏன் தேவனுக்கும் நமக்கும் அவ்வளவு முக்கியம் என்பதை நாம் படிக்கணும். சரிங்களா? Church, why church is important to God and to you and me? ஏன் இந்த சபை என்பது தேவனுக்கும் நமக்கும் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், ஏன் முக்கியம் அப்படின்னா, சபையை தேவன் விரும்புகிறார். A church loving God. சபையை விரும்பும் தேவன். பழைய ஏற்பாட்டிலும் ஒரு வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு வசனம் அதை நமக்கு காண்பிக்கிறது. யாத்திராகமத்துல 25:8, Exodus 25:8 அதுல வாசிக்கிறோம். அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம். யாத்திராகமம் 25:8, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Let them make me a sanctuary that I may dwell among them. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். பாத்தீங்களா, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் நடுவிலே அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னார், புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. பாருங்களேன், Matthew 18:20, மத்திய 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம் நடுவிலே இருக்கும் தேவன், முதல்ல படிச்சோம், நம் நடுவிலே இருக்க விரும்பும் தேவன். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா நடுவில் இருக்கிறேன்ற, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இல்ல 2 பேர் 3 பேர். ஒரு குடும்பம் எடுத்துக்கங்க, குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கும்? கணவன் மனைவி சேர்ந்தால் குடும்பம் 2 பேர். சரி, ஒரு குழந்தை இருந்தால் 3 பேர், ஒரு குடும்பம். சரிங்களா? ஆகவே ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. So family itself is a church என்பதை மறந்து விடக்கூடாது. Every Christian family is a church of God. ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பமும் தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறது. So every husband is a pastor of the family. குடும்பத்துல ஒவ்வொரு கணவனும் அந்த திருச்சபையின், அந்த குடும்ப திருச்சபையின் போதகராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, எலன் ஒயிட் அம்மையார் ரொம்ப அழகா சொல்றாங்க. அதை பேரப்ரைஸ் பண்ணி நான் போட்டிருக்கிறேன், சுருக்கத்தை போட்டிருக்கிறேன். பூமியில தேவனுக்கு சபையை போன்று மிகவும் பிரியமானது வேற எதுவும் இல்லை. Church is the apple of God's eye. சபைதாங்க ஆண்டவருக்கு மிக மிக பிடித்தமானது திருச்சபை. சபை மாதிரி அவருக்கு மிகவும் பிரியமானது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். திருச்சபை தேவனின் கண்மணி. கண்மணினா என்னது? கண்மணி நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் பாத்தீங்களா, கண்மணி அப்படி கொஞ்சம். கண்மணின்னா என்ன தெரியுமா? கண்மணின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்ணுக்குள்ள அந்த கருவெளி இருக்கிறது அல்லவா, அந்த கருவெளி ரெட்டினா, அதுதான் ஆப்பிள் ஆஃப் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. PUPIL, பியூப்பிள், ஆப்பிள், ரெட்டினா. இது எல்லாமே இந்த கண்மணியை, கருவெளியை குறிக்கிற சொற்கள்.
பாத்தீங்களா? இந்த கண்மணிய எவ்வளவு அழகா ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்றாரு பாருங்களேன். கீழே ஒரு இமை, மேல் ஒரு இமை. அந்த மேல் இமையில பாத்தீங்கன்னா அந்த முடிகள் இருக்கு இங்க. அப்புறம் மேல இங்க பாத்தீங்கன்னா புருவம் இருக்கிறது. அந்த புருவத்துல பாத்தீங்கன்னா முடிகள் இருக்கு. அப்புறம் இந்த கண்ணு உள்ள பாத்தீங்கன்னா அந்த கண்ணு உள்ள தொட்டு பாருங்க. அப்படி உள்ள அப்படி அப்படி விரல் விட்டு தொட்டு பாருங்களேன். எப்பவுமே ஈரம் இருக்கும். சரிங்களா? அந்த கண் வெளியில அப்படி சைட்ல அப்படி தொட்டு அப்படி பாருங்க. எப்பவுமே ஈரம் இருக்கும். ஏன் தெரியுமா? அது ட்ரை ஆகக்கூடாது, காஞ்சிடக்கூடாது. அதனால ஆண்டவர் கீழையும் மேலையும் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணீர் சுரப்பிகள் வச்சிருக்கிறார். சரிங்களா? டியர் கிளாண்ட்ஸ், கண்ணீர் சுரப்பிகள் ஆண்டவர் நிறைய வச்சிருக்கிறார். நம்ம கண்ணு மூடி மூடி திறக்கும் பொழுது, இமைக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? அந்த கண்ணீர் சுரப்பிகள் இருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? பெண்களுக்கு ரொம்ப அதிகமாவே வரும். அந்த கண்ணீர் நிறைய வந்துடும். ஆக இந்த அமைப்பு எதுக்கு? ஒருவருக்கு இமை இருக்கு, அந்த இமையில பாத்தீங்கன்னா முடிகள் இருக்கு, உள்ளுக்குள்ள பை இருக்கு, ரெண்டு அந்த புருவங்களுக்கும் உள்ள அந்த ரெண்டு இமைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா கண்ணீர் சுரப்பிகள்லாம் இருக்கு. அப்போ எவ்வளவு ப்ரொடெக்டடா, எவ்வளவு பத்திரமா ஆண்டவர் இந்த கண்மணியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துல சொல்லிக்கிறார்ல, சகரியா 2:8 உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு படிக்கும். அப்போ திருச்சபை தேவனுடைய கண்மணி. சபைய மாதிரி ஆண்டவருக்கு பிரியமானது வேற எதுவுமே கிடையாது. எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம். சரி, இது மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, வேதாகமத்தில் சபை, சர்ச் இன் தி பைபிள். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், ஏதேனில் முதல் குடும்பமே சபை என்றுதான் நாம் கண்டோம். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம் ஏதேனிலே ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த முதல் குடும்பமே ஒரு சபைதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இது போக நாம் வேதாகமத்தில் படித்தோம் என்று சொன்னால் மேலும் 3 சபைகளை நாம் பார்க்கிறோம். 3 சபைகள். நம்பர் 1, வில்டர்னஸ் சர்ச், வனாந்தர சபை அப்படின்னு பார்க்கிறோம். வனாந்தர சபை. அது என்ன வனாந்தர சபை? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி அவர்கள் வெளியே வந்த பொழுது வனாந்தரத்தின் வழியாக பயணித்தார்கள். பிற்பாடு அந்த பொன் கன்று குட்டியை செய்து பாவம் செய்த பொழுது சீனாய் வனாந்தரத்துல இருந்தாங்க. சரிதானே? அதுக்கப்புறம் கானான் தேசத்தை வேவு பார்த்து அவர்கள் விசுவாசிக்காமல் போன பொழுது ஆண்டவர்களுக்கு ஒரு சாபம் விட்டாரு. என்னாச்சு? 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்துல அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? சபை என்றுதான் அழைத்தார். பாருங்களேன் வசனம், அப்போஸ்தலர் 7:38 தெள்ள தெளிவா ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல சொல்றாரு, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு வாசிக்கணும். வனாந்தரத்துல சபைக்குள் இருந்தவன் மோசையை பற்றி சொல்ற, நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்கள் 10 கட்டளைகள் பெற்றவனும் இவனே, மோசேதான். அப்போ மோசே எங்க இருந்தானோ? வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சபையான்னு சொல்றாரு. சரிங்களா? சோ வில்டர்னஸ் சர்ச், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த சபை. சபைன்னு அப்ப பாருங்களேன், சர்ச் இஸ் நாட் a building. பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள். அவங்களை ஆண்டவர் சபைன்னு சொல்றாரு. அவங்க கட்டடம் இருந்துச்சா? வாரம் ஓய்வு நாள்ல அவங்க கூடுனாங்களா? இல்ல. சரி, ஆசரிப்பு கூடாரம்
அமைத்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாரும் உள்ள போனாங்களா? கிடையாது, எல்லாரும் உள்ள போகல பழைய ஏற்பாட்டுல. சரிங்களா? அப்போ இஸ்ரவேல் மக்கள் அங்கதான் சபை. சர்ச் இஸ் நாட் a பில்டிங், சர்ச் இஸ் மேட் அப் ஆஃப் பீப்புள். சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா பரிதாபம், நிறைய சபைகள்ல சர்ச்சை கட்டுறோம் சொல்லிட்டு கோபுரம் கட்டுறோம் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம். They are decorating the building instead of decorating our souls. கட்டடத்தை அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆத்துமாக்கள் அழகுபட வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்கள் அழகுபடுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அழகாக இருக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்ப வனாந்தரத்துல சபையை பற்றி பார்க்கும் பொழுது அவங்க கட்டடம் எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களைத்தான், அந்த ஜனங்களைத்தான் ஆண்டவர் சபைன்னு சொன்னார். அப்போ நான் படிக்கிற ஒரு அழகான பாடம், சர்ச் இஸ் நாட் a building, church is made up of people. சபை என்றால் கட்டடம் அல்ல, சபை என்றால் ஜனங்கள். வனாந்தர சபை அப்படின்னு. இரண்டாவது சபை ஆதி சபை, early church. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து உழைத்து ஊழியம் செய்து மரித்து உயிரோடு எழுந்தார். பிற்பாடு பரமேறி சென்றார். பரமேறி பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவர் சென்றார். இது நடந்தது எப்போ? கிபி 31 AD 31. அன்பானவர்களே, அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கிபி 31ஆம் ஆண்டிலே பிரவேசித்த பொழுது பூமியிலே ஆதி சபை உதயமாயிற்று. பாருங்களேன், அந்த சபையை பற்றி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாரும் பொதுவாய் அனுபவித்தார்கள், பகிர்ந்து கொடுத்தார்கள். தங்கள் நிலபலன்களை விற்று அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், தேவரால் இன் ஒன் அக்கார்ட், ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. கபடம் வேற்றுமை எதுவும் இல்லை. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதாங்க சபை. அப்ப ஆதி திருச்சபை அது ஊழியத்தை வளர்த்தது. சரிங்களா? அநேகர் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டார்கள். அது உலகத்தை கலக்கியது. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அது ஊக்கமாய் முன்னேறியது. சபை வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆதி திருச்சபை அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு பேரு ஆதி திருச்சபை. அந்த சபையினுடைய பிரிவுகள், முதல்ல வனாந்தர திருச்சபை, இரண்டாவது ஆதி திருச்சபை, மூணாவது பார்க்கிறோம். இரண்டாவது பார்த்தது ஆதி சபை. இப்ப பார்க்கிறோம் மீதி சபை. சரிங்களா? மீதி சபை அல்லது மீதமான சபை, remnant church, the end time church, the end time remnant church, முடிவு கால மீதமான திருச்சபை. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. கிறிஸ்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார் கிபி 31. அப்படி பிரவேசித்த பொழுது பூமியிலே ஆதி திருச்சபை உதயமாயிற்று. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிபி 1844ஆம் வருஷம் AD 1844 அக்டோபர் 22 அக்டோபர் 22ஆம் தேதி
பரலோக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்ற போது பூமியிலே மீதமான சபை உதயமாயிற்று. சரிங்களா? Remnant church came into existence when Jesus entered into the most holy place of the heavenly sanctuary on October 22, 1844. பிரியமானவர்களே, அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதா? ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டுல, மீதி திருச்சபை, மீதமான திருச்சபை 19ஆம் நூற்றாண்டில். அதுக்கு வசனங்கள் பாருங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்னு படிக்கிறோம். மற்றவர்களுடனே, இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, மற்றவர்களுடனே என்றால் ஆங்கிலத்துல ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அந்த கடைசி வரி பாருங்க. மற்றவர்களுடனே வலு சர்ப்பம் பிசாசானவன் அவளுடைய சந்ததியான மெய் திருச்சபை, ஆதி திருச்சபையினுடைய சந்ததியான மற்றவர்களுடனே. நீங்களும் நானும் ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலிருந்து வந்த மீதமானவர்கள், ரெம்னன்ட். மற்றவர்கள் என்ற இடத்துல ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரெம்னன்ட் அப்படின்னு. சரிங்களா அன்பானவர்களே? அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே மீதமான திருச்சபை நீங்களும் நானும். எதற்காக ஆண்டவர் இந்த திருச்சபையை ஏற்படுத்தினார் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தின் பூமி சமுத்திரத்தில் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த செய்தியை முத்துவதை அறிவிப்பதற்காக அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நியாய தீர்ப்பு பரலோகத்தின் மகா பரிசுத்தலத்துல ஆரம்பமாகிவிட்டது. அக்டோபர் 22, 1844ஆம் வருஷத்துல என்பதை 2300 ராப்பகல் தரிசனத்தின் அடிப்படையில உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கடைசி திருச்சபையை, மீதமான திருச்சபையை ஆண்டவர் எழுப்பினார். அன்பானவர்களே, அந்த திருச்சபையில நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அதுவும் அந்த மீதமான திருச்சபையும் உலகமெங்கும் பரவியது. அமெரிக்கால இருந்து, வட அமெரிக்கால இருந்து உலகமெல்லாம் பரவியது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 212க்கும் அதிகமான நாடுகளில் நம்முடைய அட்வென்டிஸ்ட் சத்தியம் பரவி இருக்கிறது. அதுவும் கண்டங்களை கலக்கியது. இந்த மீதமான திருச்சபை அமெரிக்கால இருந்து அடுத்த ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டமாக இன்னைக்கு எல்லா கண்டங்களிலும் நம்முடைய அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ வேதாகம சத்தியம் பரவி இருக்கிறது. அதுவும் உத்வேகத்துடன் வளர்ந்தேறியது. மீதமான திருச்சபையும் ஆதி திருச்சபை போல உத்வேகத்துடன் வளர்ந்தேறியது என்பது ஆச்சரியமான உண்மை. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா, நம்ம திருச்சபையின் ஆரம்ப காலத்துல, அந்த 1840s, 50s, 60s, அந்த 1840, 40, 50, 60 போன்ற இந்த காலகட்டங்களில், 60, 70 இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியம் வேக வேகமாக பரவியது. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த காலத்துல இந்த நீதமான திருச்சபை வேகமாக பரவுகிறதா? ஊழியத்தை நாம் செய்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளை இப்ப கவனிச்சீங்களா? 3 விதமான சபைகள். வனாந்தர திருச்சபை பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல ஆதி திருச்சபை, அதுக்கப்புறம் மீதி திருச்சபை அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார்? அதான் கேள்வி. தேவனின் அனந்த ஞானம் சபையின் மூலமாக வெளிப்படுவதற்காக ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். God's manifold wisdom should be revealed through the church. That's why God established church on the earth.
தேவனுடைய அனந்த ஞானம், மேனிஃபோல்ட் விஸ்டம், தேவனுடைய அளவில்லாத ஞானம். அனந்த ஞானம்னா அளவில்லாத ஞானம் என்ன செய்யணும்? எங்கும் தெரிய வேண்டும். பாருங்க வசனங்கள், எபேசியர் 3:9 மற்றும் 10 அந்த 2 வசனங்களை படிக்கிறோம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக அப்படின்னு படிக்கும். பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? என்ன தீர்மானம் அப்படின்னா, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், அதாவது துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா விழுந்து போகாத எவ்வளவோ ஜீவராசிகள் மற்ற உலகங்களில மற்ற கிரகங்களில இருக்கிறார்கள். துரைத்தனங்கள் அதிகாரங்கள். ஆகவே உன்னதங்களில், பரலோகங்களில், வான மண்டலங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அன்பானவர்களே, அப்போ தேவனின் அன்பும் நீதியும் நியாயமும் தமது சபையின் மூலமாக அந்த சராசரத்துக்கும் வெளிப்பட வேண்டும் என்பதே அவரது அனாதி தீர்மானம். ஏன் அப்படின்னா, சாத்தா என்ன பண்ணிட்டான்? குற்றம் சுமத்திட்டான். சரிங்களா? தேவன் அன்புள்ளவர் கிடையாது, நீதி உள்ளவர் கிடையாது, நியாயம் உள்ளவர் கிடையாது, அவர் சர்வாதிகாரி, அவர் 10 கட்டளை ஒண்ணு கொடுத்து அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த தேவன் நல்லவர் கிடையாது என்றெல்லாம் அவன் செய்தான். பரலோகத்திலே ஆண்டவரை குறித்து சாத்தான் குற்றம் சாட்டினான். அப்ப ஆண்டு என்ன பண்ணாரு? இப்படி கலகம் செய்த சாத்தானுக்கு எதிராக லூசிபர் சாத்தான் ஆகிவிட்டான். ஆகவே அவன் என்ன பண்ணிட்டான்? பரலோகத்திலே 1/3 பங்கு தூதர்களை தன் பக்கம் எடுத்துக் கொண்டான். பரலோகத்திலே ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி விட்டான். அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும். தேவன் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர் என்பதை அவர் உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபையை ஏற்படுத்தினார். அதனாலதான் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவங்க தான் ஃபர்ஸ்ட் சர்ச். நான் சொன்னேன்ல, every Christian family, every Bible believing, every Bible following family is God's church, part of God's church. இயேசுவை பின்பற்றுகிற, தேவனுடைய வேதத்தை விசுவாசிக்கிற, தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் ஒரு திருச்சபைதான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளை, அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் சபையாக்கி வச்சிருக்கிற. தேவனுடைய அன்புக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்பொழுது அந்நிலை என்ன? இதை நாம் புரிந்திருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய நிலை எப்படி இருக்கு? How is the relationship with the church? How is the relationship with God's church? தேவனுடைய திருச்சபையோடு நம்முடைய நிலை என்ன? How is the relationship with the God of the church? திருச்சபையின் தேவனோடு நம்ம எப்படி உறவு வச்சிருக்கிறோம்? மகிழ்ச்சியுடன் ஆலயம் செல்கிறோமா? அதான் படிச்சோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். சங்கீதம் 122:1. ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி உண்டாகணும். ஏனென்றால் அங்கே சென்றால் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், நீதி உள்ளவர், நீதிபரர், சத்தியபரர் என்பது நமக்கு தெரிய வரும். நாம் என்ன செய்வோம்? சத்தியங்களை கற்று தேவனோடு நெருங்கி சேர்வோம். அந்த சராசரத்துக்கு சாட்சிகளாக நாம் இருப்போம். அதனாலதாங்க
மகிழ்ச்சியோடு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இரண்டாவது, புத்திமதிகளை கேட்க ஆர்வத்துடன் ஆலயம் செய்கிறோமா? எதுக்கு ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்கா? அல்லது நான் புது ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன், புது ட்ரெஸ் போட்டு காட்டுறதுக்கா? நியூ ஃபேஷன், புதுசா நவநாகரிக ஆடைகள் சந்தையில வந்திருக்கிறதே, அதனை போட்டு நான் காட்டுறதுக்காக போறேன் ஆலயத்துக்கு? புத்திமதிகளை கேட்க நாம் செல்கிறோம். அந்த புத்திமதிகளை ஆர்வத்துடன் கேட்பதற்கு நாம் ஆலயம் செல்கிறோம் என்பதை யோசிப்பார். எபிரேயர் 10:25 பவுல் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சிலர் விட்டு விடுறாங்க சபை கூடி வருவதை, நாம் விட்டுறக்கூடாது. கூடி வந்து என்ன சொல்லணுமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறது, ஆண்டுடைய வருகையின் நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் நாம் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். மாணவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று கூடும் பொழுது என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். பாருங்க, 2 தடவை சொல்லியிருக்க அந்த விஷயம். புத்தி சொல்ல கடவும், புத்தி சொல்ல வேண்டும். அப்போ திருச்சபை என்பது இட்ஸ் a place of exhortation. புத்தி சொல்லுகிற இடம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய இடம் தான் திருச்சபை. அன்பான தேவ, எத்தனை அழகான அருமையான ஒரு ஆலோசனை பார்த்தீங்களா? சில சபை கூடியவர்கள் விட்டு விடுவது போல நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும் அப்படிப்பட்ட. ஏனென்றால் அவனுடைய வருகை சமீபம். நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரம் வரப்போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று கூடி வருவதை, சபையா கூடி வருவதை விட்டுவிடாமல் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா? நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு போனாலும் புத்திமதிகளை காது கொடுத்து கேட்கிறோமா? சிலர் போனீங்கன்னா அப்படியே கை கட்டிட்டு அவ்வளவுதான், அப்படியே தூங்கிடுவாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனா தூக்கம் வரும், பைபிளை திறந்தா தூக்கம் வரும், குடும்ப ஜெபம் உட்கார்ந்தா தூக்கம் வரும். எங்க இருந்தா வருமோ தெரியல தூக்க பிசாசு. அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று புத்திமதிகளை கேட்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். 3வது, ஆசீர்வாதம் மற்றும் ஜீவனின் ஆதாரத்தை அசட்டை செய்கிறோமா? ஆசீர்வாதம் மற்றும் ஜீவனின் ஆதாரத்தை அசட்டை செய்கிறோமா? சங்கீதம் 183 பாருங்களேன், அழகான சங்கீதம், சின்ன சங்கீதம். அதுல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சங்கீதம் குட்டி சங்கீதம். இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அழகான பாடங்களை ஆண்டவன் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். சர்ச் ஃபெலோஷிப், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுங்க. சரிங்களா? இதோ ஆச்சரியம், ஆச்சரியமா ஆண்டவர் சொல்றார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். நன்மை இன்பம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சரிங்களா? எல்லாரும் ஒன்று கூடி வருவது, சபை ஒன்று கூடி வருவது நன்மை, எத்தனை நன்மை எத்தனை இன்பம்.
சரிங்களா? அப்படி எங்க கூடி வராங்களோ மேலும் 2 ஆசீர்வாதங்கள் பாருங்க. அங்கே அந்த கூடி வருகிற இடத்துல திருச்சபையில அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். blessing and life forever. பாத்தீங்களா? ஆசீர்வாதம் மற்றும் ஜீவனின் ஆதாரம் என்னங்க? சபை ஒன்று கூடி வரும். நமக்கு அதான் blessing. சபையை ஒண்ணா கூடி வரும் பாத்தீங்களா? அதான் blessing. ஆனால் அந்த பரிதாபம், எவ்வளவோ இடங்கள்ல சபை இருக்கு, ஜனங்கள் வர்றதில்லை. நிறைய இடங்கள்ல சபைகள் பூட்டி கிடக்கு. சில இடங்கள்ல ஜனங்கள் வாஞ்சையோடு இருக்கிறாங்க, ஒன்னா கூடி வரணும்னு. ஆனா சபை இல்லை. அன்பான தேவப்பிள்ளைகளை, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டு சித்தமானால் சிங்கப்பூர்ல ஒரு அட்வென்டிஸ்ட் தமிழ் திருச்சபை மீண்டும் மலர வேண்டும். சரிங்களா? அந்த வாரம், அந்த தாகம், அந்த தீவிரம், அந்த வாஞ்சை வைராக்கியம் நம்ம எல்லாருக்கும் எழுப்பட்டும். அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும். பிரியமான தேவப்பிள்ளைகளை, அப்ப பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருமித்து கூடி வருவது. அப்படி கூடி வந்தா அங்கே நன்மை, இன்பம், அங்கே ஆசீர்வாதம், அங்கே ஜீவன். சரிங்களா? ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் மற்றும் ஜீவனின் ஆதாரம் என்ன தெரியுமா? சபை கூடி வருதல், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அதுதான் அந்த ஐக்கியம் நமக்கு அவசியம். அதனாலதான் ஆண்டவர் திருச்சபை என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விளங்குது? உங்களுக்கு ஏன் திருச்சபை, ஏன் சபை முக்கியம்? இதை குறித்து ஒரு ஆழமான பார்வை உங்களுக்கு உண்டாகிறதா? யோசித்து பாருங்க. கடைசியா ஒரு எலன் ஒயிட் அம்மையாருடைய வாசகத்தை நான் வாசிக்கிறேன். இங்க இருந்து வாசிக்கிறோம்னா ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 11. என்ன படிக்கிறோம் பாருங்க. The church is God's fortress. His sitting of refuge which he holds in a revolted world. கலகமுள்ள உலகத்திலே தேவன் தமக்கென்று வைத்திருக்கிற அடைக்கல பட்டணம், தேவனுடைய கோட்டை தான் திருச்சபை. இல்ல, திருச்சபை தேவனுடைய கோட்டையம், அடைக்கல பட்டணம். Any betrayal of the church is treachery to him who has bought mankind with the blood of his only begotten son. இந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாதா? நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. நீங்க படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 20:28, ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 28 படிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபை. ரத்தம் சிந்தி இந்த சபையை மீட்டிருக்கிறாரு. இந்த சபையை நம்ம நிச்சயிக்க கூடாது. இந்த சபைக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. சபையை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. From the beginning, faithful souls have constituted the church on earth. பாத்தீங்களா? From the beginning, ஏதேன்ல இருந்து, அந்த வனாந்தரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, from the beginning, faithful souls have constituted the church on earth. ஆரம்பத்தில் இருந்தே பூமியில திருச்சபைனா என்ன? உண்மையுள்ள ஆத்துமாக்கள் சேர்ந்ததுதான் திருச்சபை. கட்டடம் கிடையாது. Church is not a building. கவனிச்சீங்களா? Faithful souls are the church. உங்களுக்கு சத்தியத்துல ஆண்டவருக்காக உண்மையாய் இருக்கிற ஆத்துமாக்கள் தாங்க திருச்சபை. உங்களுக்கு in every age the Lord has had his watchmen who have borne a faithful testimony to the generation in which they live. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தமக்கென்று காவலாளரை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்திலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? தாங்கள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் சத்தியத்திற்கு அந்தந்த சந்ததி மக்களுக்கு உண்மையுள்ள சாட்சியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். These sentinels gave the message of warning. அந்த போர் வீரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? சத்தியத்துக்காக நின்ற பிள்ளைகள் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். And when they were called to lay off their armor, others took up the work. அவர்கள் தங்களுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை கீழே வைத்த பொழுது,
அங்கெல்லாம் ஓட்டத்தை முடிச்ச பொழுது அடுத்தவர்கள் ஊழியத்தை கையில் எடுத்தார்கள். God brought these witnesses into covenant relationship with himself, uniting the church on earth with the church in heaven. பாத்தீங்களா, பூமியில இருக்கிற திருச்சபையை ஆண்டவர் பரலோக திருச்சபையோடு உடன்படிக்கை உறவில அவர் ஈடுபடுத்தி கொண்டார். சரிங்களா, சர்ச் இன் ஹெவன், பரலோகத்துல தேவதூதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவதூதர்கள், அதான் பரலோக திருச்சபை. பார்த்தோம்ல, பூலோக திருச்சபை யாரு? நம்ம எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிற எல்லாரும் பூலோக திருச்சபை. அந்த பூலோக திருச்சபையை பரலோக திருச்சபையோடு அந்த உடன்படிக்கை உறவில ஆண்டவர் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். He has sent forth his angels to minister to his church, and the gates of hell have not been able to prevail against his people. ஆண்டவர் திருச்சபையாகி நமக்கு ஊழியம் செய்வதற்காக தேவதூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார், இன்னும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்க அதை படிச்சு பாருங்க. எபிரேயர் 1:14 ஹீப்ரூஸ் 1:14 படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் பணிவிடை செய்வதற்கு தேவதூதர்களை அனுப்பி இருக்கிறார். சரிங்களா, நம்மை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறார். ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் அவருடைய ஜனங்களை, திருச்சபையை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு எலன் ஒயிட் ரொம்ப அழகா வசனங்களின் அடிப்படையில இந்த வாக்கியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஓ people of God, what a wonderful privilege to be God's church. தேவ ஜனமே, தேவனுடைய திருச்சபையாக நாம் இருப்பது எவ்வளோ பெரிய சாக்கியம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய திருச்சபை என்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். உலகத்துல திருச்சபையாக எப்பொழுதும் ஐக்கியத்துல நாம் நிலைத்திருந்து ஜெபித்து ஊழியத்தை தாங்கி ஆண்டவருக்கு சாட்சிகளாக சத்தியத்தை அறிவித்து திருச்சபையாக நாம் செய்து முடிக்க வேண்டிய ஊழியத்தை நாம் முடிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, சபையாக நாங்கள் உமக்குள் சத்தியத்துல நிலைச்சு நிற்க, கடைசி வரை நிலைச்சிருக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று ஒப்படைப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெமனன்ட் சர்ச், செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்ல நீங்கள் போய் பங்கெடுக்க வேண்டும். தவறாமல் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். அந்த சபை குடும்பத்தோடு நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். சபை குடும்பத்தோடு இணைந்து இருக்கும் பொழுது நாம் பரலோகத்தோடு இணைந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சபை ஏன் முக்கியம்? ஒரு ஆழமான பார்வை என்று இன்றைக்கு நாங்கள் சபை குறித்த பாடத்தை படிச்சோம். ஆண்டவரே பிதாவே, ஏதேன் திருச்சபை என்று படித்தோம், வனாந்தர திருச்சபை என்று படித்தோம், ஆதி திருச்சபை என்று படித்தோம். இன்றைக்கு ஆனால் அந்த சபைகள் எல்லாம் இல்லை. ஏதேன் திருச்சபை இல்லை, வனாந்தர திருச்சபை இல்லை, ஆதி திருச்சபை இல்லை. ஆனால் மீதமான திருச்சபையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யும். இந்த திருச்சபை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக சந்திக்க போகும் சிலாக்கியம் பெற்றிருக்கிற திருச்சபை. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்துல கிறிஸ்துவில உண்மையாய் கடைசி வரை நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சபை ஐக்கியத்துல, கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்துல எங்கள் எல்லாரையும் உறுதிப்படுத்தும். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துல, இந்த 3ஆம் மாதத்துல கர்த்தர் எங்கள் எல்லாரையும், எங்கள் குடும்பங்களையும், இந்த கடைசி கால வெளிச்சம் ஊழியங்களையும் ஆண்டு பெருக்கமாக ஆசீர்வதித்து உமது மகிமைக்கென்று வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவ தூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த புதிய மாதத்திலும் நம்ம அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொண்ட போதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் கலந்து கொண்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் மார்ச் 15ஆம் தேதி நடைபெறும். இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.
நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.